ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஆகஸ்ட் 24, 25 சொல்லிட்டு 2 நாட்கள் வந்து பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடைபெற்றுருக்கு. தமிழ் கடவுள் முருகபெருமானினுடைய பெருமைகளை அறிந்து கொள்ளும் விதமாக தான் இந்த மாநாடு வந்து 2 நாட்கள் நடைபெறுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி திரும்பியது மறுபயன்பாட்டு ராக்கெட். அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ட்ரோன் இந்தியா நிறுவனமும் மேட்டின் குழுமமும் ரெண்டும் சேர்ந்து மிஷன் ரூமி 2024 அப்படின்ற பெயரில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை வந்து உருவாக்கியிருக்கு. இதுதான் இந்தியாவில் வந்து தயாரிக்கப்பட்ட முதல் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட், அதாவது முதல் மறுபயன்பாட்டு ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஹைப்ரிட் ராக்கெட் ரூமி 1 வந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற பட்டிப்புலம்ன்ற இடத்துல இருந்து சனிக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோளை புவிவட்ட பாதையில், அதாவது 80 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பறந்து புவிவட்ட பாதையில் வந்து செயற்கைக்கோளை வந்து நிலைநிறுத்தி மீண்டும் பூமிக்கு வந்து திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ராக்கெட்டினுடைய உயரம் வந்து 3.50 மீட்டர் வந்து ராக்கெட்டினுடைய உயரம். சரிங்களா? இந்த ராக்கெட் வந்து மொத்தமாக 60லேருந்து 80 கிலோ எடை உடையது. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஸ் ஆக்சைடு தான் இதில் வந்து எரிபொருளாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த செயற்கைக்கோள் என்னென்ன செயற்கைக்கோள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புற ஊதா கதிர்வீச்சு, காமா கதிர்வீச்சு, காற்றினுடைய தரம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய செயற்கைக்கோள் தான் இந்த ரூமி 1 ராக்கெட்டில் வந்து வச்சு இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செயற்கைக்கோளை புவிவட்ட பாதையில் வந்து செலுத்திட்டு திரும்பி அந்த ராக்கெட் வந்து வெற்றிகரமாக வந்து பூமிக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இரத்த சோகை இல்லாத கிராமங்களை உருவாக்க உணவு திருவிழா மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம். என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறங்களில் வளர குழந்தைகள், வளரும் பருவத்தினர், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், முதியோர்கள் எல்லாமே முக்கியமாக பலவித நோய்களுக்கு ஆளாகிறதுனால, அதையும் பர்டிகுலராக இரத்த சோகையினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய நலனை காக்கிறதுக்காக இரத்த சோகை பற்றிய விழிப்புணர்வை உணவு திருவிழா மூலம் ஒரு கிராமத்துலேயும் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். லட்சாதிபதி சகோதரி திட்டம் 11 லட்சம் பெண்களுக்கு பிரதமர் இன்று சான்றிதழ். என்னன்னா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தானுக்கு வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து செல்ல போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து தொழில் முனைவோராக, அதாவது லட்சாதிபதியாக மாற்றும் திட்டம் தான் வந்து லட்சாதிபதி சகோதரி திட்டம். அந்த முன்னெடுப்பின் கீழே 11 லட்சம் பெண்களுக்கு அவர் வந்து சான்றிதழ் வழங்க போகிறாரு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 2.35 லட்சம் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 25.8 லட்சம் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் 5000 ரூபாய் கோடி கடன் உதவியை வந்து அவர் வழங்க போகிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மொழி இனம் மாநிலம் காக்க உழைப்போம் சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின். என்னென்னா, பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்னும் நூல் வெளியீட்டு விழா வந்து நேற்று நடைபெற்றிருக்கும். அதில் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து வெளியிட சூப்பர் ஸ்டார் வந்து பெற்று கொண்டிருப்பார். சரிங்களா? கலைஞர் எனும் தாய், இந்த புத்தகத்தை எழுதியவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஜார்ஜியாவினுடைய தலைநகரான டிப்லிஸில் நடைபெற்ற ஃபிடே நூற்றாண்டு விழாவில் வந்து உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டிக்கான தேதிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, சர்வதேச செஸ் சம்மேளனம் நடத்துகிற உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி 2025 வந்து ஜூலை மாதம் 5லேருந்து 29 வரைக்கும் ஜார்ஜியாவில் இருக்க பாதுமி நகரில் வந்து நடைபெற போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஆசிய பேட்மிண்டன் இறுதிச் சுற்றில் தான்வி பத்ரி தட்டுவுக்கு வெண்கலம். என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர்-19, அண்டர்-17, அண்டர்-15 போட்டியில் மகளிர் பிரிவில் தான்வி பத்ரி வந்து இறுதிச் சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றுள்ளார். அண்டர்-17 பார்த்தீங்கன்னா சிறுவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரரான ஞான தத்து வந்து வெண்கல பதக்கம் வந்து பெற்றிருக்காரு. சீனாவில் செங்டு நகரில் நடைபெற்று வருது இந்த போட்டிகள் எல்லாமே. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஆசிய போட்டி சர்ஃபிங் முதன்முறையாக இந்தியா தகுதி. என்ன சொல்கிறாங்கன்னா, வரும் 2026ஆம் ஆண்டு
ஆசிய போட்டி சர்ஃபிங் பிரிவுக்கு இந்தியன் டீம் வந்து முதல் முறையாக தகுதி பெற்றிருக்கு. மாலத்தீவில் துலுஸ்தூர் கடற்கரையில் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்று வருகிறது. 4 வெவ்வேறு பிரிவுகளில் 8 வீராங்கனைகள் வந்து இதில் கலந்துட்டுருக்காங்களா. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிஷோர் குமார் வந்து தேசிய பட்டங்களை வந்து தன் வசம் கொண்டுள்ள நிலையில் அண்டர் 18 பிரிவில் வந்து இவர் 3ஆம் இடத்தை வந்து பெற்றிருக்காரு. சரிங்களா. முதல் 2 இடங்களை வந்து சீனாவை சேர்ந்த ஜெங்ஷிங் வாங், ஜப்பானுடைய டாரோ டசாய் 2 பேரும் வந்து முதல் 2 இடங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக ஆசிய போட்டி சர்ஃபிங் 2026க்கு முதன்முறையாக இந்தியன் டீம் வந்து தகுதி பெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.